போலீஸையே கொல்ற அளவு வளர்ந்துட்டீங்க. எல்லாத்துக்கும் இன்னியோட ஒரு முடிவு வச்சிருவோம். அவன் மொத்தமே நான் முடிக்கிறேன். ஏன் மகேஷ், சமந்தி போய் இந்த பாருங்க. ஆளு எதுக்குடி வரா? சும்மா வரமாட்டானே. உள்ள போய் பாருங்க. பாருங்க. அத்தையே சாட்சி சொன்னாங்கன்னா உங்களை சும்மா விட்டுருவாங்களா? அத்தை இப்ப இருக்கிற கோவத்துக்கு எது வேணாலும் பண்ணுவாங்க. ரஞ்சிதம், உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், வரியா? நான் வர முடியாது. சமந்தி அம்மா, என்னன்னு போய் கேட்டுட்டு வாங்க. வா போங்க, வாங்குறேன்ல, போய் கேட்டு வாங்க. இந்த பாரு, நீ கோபத்துல தான் அப்படி பேசிட்டு வந்தேன்னு எனக்கு தெரியும். உன் பொண்ணு மேல நீ வச்சிருக்க பாசம் தான் அப்படி பேச வச்சிருக்கு. நீ பேசுனதுல ஒன்றும் தப்பு இல்லை. எனக்கு சக்தியோட கல்யாணம் நடக்கணுங்கிறத தவிர கொலை பண்ற அளவுக்கு நான் போறவே இல்லை. உங்களை சும்மா மிரட்டினேன், அவ்வளவுதான். நீ நம்புனா நம்பு, நம்பாட்டி போ. பிள்ளை மேல கோவம் இருந்தாலும் வார்த்தையால சாகட்டும்னு சொல்லுவாங்களே தவிர அவ சாகட்டுன்னு எந்த அப்பனும் சொல்ல மாட்டான். இப்ப கூட டாக்டரை பார்த்து பேசிட்டு தான் வர்றேன். உன் பொண்ணு பொழைக்க மாட்டான்னு டாக்டர் சொல்லிட்டாரு. ச்சே, நீயும் ஒரு மனுஷனா? இப்போ உன் வெறி அடங்கலையா? என்னையா ஜென்ம நீ? இவ்வளவு கேவலமா இருக்க? இந்த நேரத்துல கூட என் பொண்ணு மேல வன்மத்தை காட்டுற? ஏய், நான் சொல்றது புரிஞ்சுக்க மாட்டேயா? டாக்டர் சொன்னது தான் நான் சொல்றேன். நானா இது உங்ககிட்ட பேசல. நடந்தது நடந்துருச்சு. ஏதோ நேரம் அவ விஷத்தை குடிச்சிட்டா. அதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லாத. நான் சொல்றத நம்பு. அவ தலைவிதி இப்படி நடக்கணும்னு இருக்கு. நெசமா சொல்றேன், அவ விஷம் குடிச்சதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை. அவ கோபத்துல ஏதோ பண்ணதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நானும் அவ வாயில விஷத்தை ஊத்துனேன். நீ ஊத்துனாதே அது கொலையா? ரஞ்சிதம், இன்னும் புரியாம பேசாத ரஞ்சிதம். ஏன் நிலைமையில இருந்து நீ யோசித்து பாரு. ஊரே கூப்பிட்டு தடபுடல கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு அது நடக்கூடாதுன்னு யாராவது நினைப்பாங்களா? இல்ல, அவன் தான் இந்த பொண்ணை கட்டிக்கின்னு ஒத்த காலில் நின்னானா? அவனுக்கு இந்த பொண்ணை பிடிக்கல. அவகிட்ட என்ன கண்டுபிடிச்சான்னு நமக்கு என்ன தெரியும்? அவனுக்கு அந்த பொண்ணை கட்டிக்க விருப்பம் இல்லை. நான் பார்த்த பொண்ணை கட்டிக்க சம்மதிச்சான். அப்புறம் நான் என்ன பண்றது? அதுக்காக நான் கோபத்தில் சொன்னதெல்லாம் பண்ணிட்டேன்னு சொன்னா இப்படி? உன்னை கூட கொன்னுருவேன்னு பல தடவை சொல்லியிருக்கேன். அப்படி ஏதாவது பண்ணியிருக்கனா? அப்படி பண்ணியிருந்தா இந்நேரம் 100 தடவை நீ செத்துருக்கணும். ரஞ்சிதம், இப்பவும் நான் சொல்லல, டாக்டர் சொன்னதுதான் சொன்னேன். அதுக்கு நீ கோவப்படுற. அவ பொழைக்க மாட்டா. சம்பந்தமே இல்லாத ஒரு அம்மா நம்ம பொண்ணு பொழைச்சுக்குவான்னு நம்ப சொல்றாங்க. நான் எப்படி நம்பாம இருப்பேன்? ரஞ்சிதம், நானும் அவ பொழைக்கணும்னு தான் சொல்ல வந்தேன். ஆனா டாக்டர் இப்படி சொல்றாரு, என்ன பண்ண சொல்ற? எனக்கு நம்பிக்கை இருக்குங்க, நம்ம பொண்ணு பொழைச்சுக்குவா.
அப்ப நீ என்ன நம்பலையா? நீ என் கூட வாங்க. செருப்பு அவுத்து விடுங்க. சாமி கிட்ட செருப்பு போடக்கூடாதுன்னு தெரியாது? இப்ப வேண்டிக்கங்க, என் பொண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு. அது யார் சொன்னாலும் சரி, அவன் மறுபடியும் பொழைச்சு வரணும்னு வேண்டிக்கங்க. என்கிட்ட கெஞ்சுறத விட்டுட்டு நல்ல புத்திய கொடுத்து மகளை மீட்டு தானே சாமி கிட்ட வேண்டிக்கங்க. அப்படியே வேண்டிக்கிட்டே நில்லுங்க. டாக்டர் சொல்லுமா. அண்ணி எப்படி இருக்காங்க டாக்டர்? இப்பயும் ரொம்ப சீரியஸா இருக்காங்களா? டாக்டர் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல டாக்டர். எங்க அண்ணியை காப்பாத்திருங்க டாக்டர். உங்களை நான் கடவுளா கும்பிடுறேன். ப்ளீஸ் டாக்டர். மா, நாங்க நல்ல முறையில தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா கொஞ்சம் கிரிட்டிக்கலா தான் இருக்காங்க. அப்பெல்லாம் சொல்லாதீங்க டாக்டர். என் அண்ணி உயிரோட வேணும் டாக்டர். எனக்கு என் அண்ணி உயிரோட வேணும் டாக்டர். ப்ளீஸ் டாக்டர். இங்க பாருமா, எங்க அத்தனை பேரோட முழு சப்போர்ட்டும் பேஷண்ட்டை காப்பாற்றணுங்கிறது தான். ஆனா இப்போ எங்க கையில எதுவுமே இல்லம்மா. டாக்டர் 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 என்ன மகேஷ், என்ன உன் பொண்ணு இப்படி அழுதுகிட்டு இருக்கா? நாம யாரும் இப்படி இருந்திருந்தா அவ இப்படி அழுதுருப்பாளான்னு எனக்கு சந்தேகம்தான். அவ நினைச்ச மாதிரி அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டால, இப்ப அப்படிதான் இருக்கும். இருந்தாலும் நம்மளை நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டாளே. அதுலயும் சொத்தையில எழுதி வச்சிருக்கான், அதுவும் சரி பாதியாம. நாம அடைய நினைச்சத அவன் தங்கச்சி பேர்லயும் உன் புள்ள பேர்லயும் எழுதி வச்சிட்டான். அந்த வகையில நாம ஈஸியா சொத்தை கைப்பற்றியாச்சு. உன் மக இனிமே எவனை கட்டிக்கிட்ட நமக்கு என்ன மகேஷ்? ஏய், மரியாதையா பேசு. அவங்க முன்னாடி பிச்சை எடுத்து உன் பாரத்தை அவங்க மேல இறக்கி வை. கண்டிப்பா அந்த கடவுள் உன் பொண்டாட்டிய உனக்கு திருப்பி கொடுப்பாரு.